இன்னைக்கு திராவிடர் கழகம் சார்பில் சென்னை முழுவதும் அண்ணன் சீமான் அவர்களை கேலியாக சித்தரித்தும் பாலியல் குற்றவாளியை சிறையில் அடை அப்படிங்கிற மாதிரி சுவரொட்டிகள் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அனுதினமும் பாலியல் குற்றங்கள் பற்றிய புகார்களும் பிஞ்சு பிள்ளைகள் கூட பார்க்காம பள்ளிகள்ல ஆசிரியர்களும் தாளாளர்களும் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுற சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்குது. இதுக்கெல்லாம் இத்தனை நாட்கள் வாய் திறக்காத திராவிடர் கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டப்ப நவத்வாரத்தையும் மூடிக்கொண்டிருந்த திராவிடர் கழகம் மயிலாடுதுறையில 2 கல்லூரி மாணவர்கள் கள்ளச்சாராயம் விற்றதை எதிர்த்து கேட்டப்போ வெட்டி கொல்லப்பட்டார்கள். அப்போது வாய்களை மூடிக்கொண்டிருந்த திராவிடர் கழகம் புல்லட் ஓட்டியதற்காக கைகள் வெட்டப்பட்ட போது நவத்வாரங்களையும் பொத்திக் கொண்டிருந்த திராவிடர் கழகம் மணலை விற்ற போது மலையை வெட்டி விற்ற போதெல்லாம் கள்ள மௌனம் சாதித்த இந்த திராவிடர் கழகம் கஞ்சா விற்றவனையும் கொள்ளையடிக்கிறவனையும் கேள்வி கேட்காத இந்த திராவிடர் கழகம் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரிக்கும். விசாரிச்சதுக்கு அப்புறம் நிரபராதியா குற்றவாளியான்னு நீதிமன்றம் சொல்லும். நீங்க யாரு சொல்றக்கு? தமிழ்நாட்டில் இத்தனை மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத இவர்கள், அரசியல் ரீதியாக மோதம் வக்கற்ற இவர்கள், கருத்தியல் ரீதியாக பேசி வெல்ல முடியாத இவர்கள் கடைசியாக கையில் எடுக்கிற ஆயுதம் தான் அவதூறு. நாம் தமிழர் பிள்ளைகள் எப்போதுமே அமைதியா கடந்து போயிருவாங்க, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களோட வரலாற்றை எல்லாம் நாங்க தோண்டி எடுத்து பேச ஆரம்பிச்சா எவனும் வெளியே தலை காட்ட முடியாது.